விநாயகப் பெருமான் யானை முகம் பெற்ற கதை மிகவும் உணர்ச்சிகரமான மற்றும் முக்கியமான ஒரு புராணக் கதையாகும். அன்னை பார்வதியின் அன்பும் சிவபெருமானின் ஆக்ரோஷமும் கலந்த இந்த கதையை விரிவாகப் பார்ப்போம். விநாயகர் உருவான விதம் ஒருமுறை அன்னை பார்வதி நீராடச் செல்லும்போது தனக்குக் காவலாக ஒருவரும் இல்லையே என்று எண்ணினார். அதனால் தன் உடலில் இருந்த மஞ்சள் பூச்சை எடுத்து ஒரு அழகான சிறுவனின் உருவத்தைச் செய்து அதற்கு உயிர் கொடுத்தார். அந்தச் சிறுவனிடம், மகனே, நான் நீராடி முடித்து வரும் வரை யாரையும் உள்ளே அனுமதிக்காதே என்று கட்டளையிட்டார். சிறிது நேரத்தில் சிவபெருமான் அங்கு வந்தார். வாசலில் நின்றிருந்த சிறுவன் சிவபெருமானை யார் என்று அறியாமல், அன்னையின் கட்டளைப்படி நீங்கள் உள்ளே செல்லக்கூடாது என்று தடுத்தான். சிவபெருமான் எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் அந்தச் சிறுவன் வழிவிட மறுத்துவிட்டான். இதனால் கோபமடைந்த சிவபெருமான் தனது திரிசூலத்தால் அந்தச் சிறுவனின் தலையைத் துண்டித்தார். நீராடி விட்டு வந்த பார்வதி தேவி தன் மகன் இரத்த வெள்ளத்தில் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியும் பெருந்துயரமும் அடைந்தாள். கோபத்தின் உச்சத்துக்கே சென்ற தேவி, என் மகனை உயிர்ப்பிக்காவிட்டால் இந்த உலகையே அழித்து விடுவேன் என்று ஆக்ரோஷமானாள். பார்வதியை சமாதானப்படுத்த விரும்பிய சிவபெருமான் தனது கணங்களை, பூத கணங்கள் அழைத்து, வடக்கு திசையில் தலை வைத்து படுத்திருக்கும் ஏதேனும் ஒரு உயிரினத்தின் தலையை கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டார். பூதகணங்கள் தேடிச் சென்றபோது ஒரு யானை வடக்கு நோக்கி தலை வைத்து படுத்துக் கிடப்பதைக் கண்டனர். அந்த யானையின் தலையை அவர்கள் கொண்டுவர சிவபெருமான் அதனை சிறுவனின் உடலில் பொருத்தி உயிர் கொடுத்தார். சிறுவன் உயிர் பெற்று எழுந்ததும் பார்வதி தேவி மகிழ்ச்சி அடைந்தாள். சிவபெருமான் அந்தச் சிறுவனுக்கு சில வரங்களை அளித்தார். அவனுக்கு கணபதி, கணங்களின் தலைவன் என்று பெயரிட்டார். எந்த ஒரு செயலைத் தொடங்கும் முன்பும் உன்னைத்தான் முதலில் வணங்க வேண்டும். அப்படி வணங்கினால் அந்தச் செயலில் தடைகள் வராது என்று அருளினார். இதன் காரணமாகவே அவர் விக்னேஸ்வரன், தடைகளை நீக்குபவர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த கதை சொல்லும் தத்துவம், யானையின் முகம் என்பது பேரறிவின் அடையாளம். பெரிய காதுகள் மற்றவர்கள் சொல்வதை பொறுமையாகக் கேட்க வேண்டும் என்பதையும், தும்பிக்கை நுணுக்கமான விஷயங்களை கையாளும் திறனையும் குறிக்கிறது.